இன்றைக்கு இஸ்லாமியர்களை பற்றி ஒரு விஷயத்தை சுட்டி காட்டணும்னாலே மக்கள் மத்தியில் பரவலாக பேசக்கூடியது இந்த முத்தலாக் விவகாரம் தான். முத்தலாக் விவகாரத்துக்கு எதிராக வழக்கு தொடுத்த எல்லா பெண்களுமே மார்க்க சட்டத்திலே இல்லாத தலாக் தலாக் தலாக்குன்னு சொல்லி விவாகரத்து செய்யக்கூடிய இந்த முத்தலாக் சட்டத்தை எதிர்த்து தானே தவிர இஸ்லாமிய ஷரியத் சட்டத்தை எதிர்த்து அல்ல என்பதை நம்ம தெளிவாக விளங்கிக்கணும். கணவனுக்கும் மனைவியோடைய வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் பிணக்கு ஏற்படுத்தா எப்படி கணவனுக்கு தலாக்குங்கிற ஒரு விவாகரத்து முறை இஸ்லாம் வழங்கியிருக்கோ அதுபோல் பெண்களுக்கும் குலாங்கிற ஒரு உரிமை இஸ்லாம் வழங்கியிருக்குங்கிறது மக்கள் எல்லாரும் முதல்ல புரிஞ்சுக்கணும். எல்லா விஷயங்களுக்கும் எப்படி ஒரு ஆரம்பம் இருக்குமோ அதுபோல் இந்த முத்தலாக் விவகாரத்தினுடைய வரலாற்று பின்னணியை நம்ம கொஞ்சம் பார்த்தோம்னா நபிகளார் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு ஹலீஃபா அபூபக்கர் அவர்கள் ஆட்சி செஞ்சாங்க. அவர்களுக்கு பிறகு ஹலீஃபா உமர் அவர்கள் ஆட்சி செய்தார்கள். இந்த உமர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் முதல் 2 வருடம் வரைக்கும் கூட இந்த முத்தலாக்குங்கிறது ஒரு தலாக்காகத்தான் கருதப்பட்டுச்சு. அப்போ முத்தலாக்கும் சொல்லி அதை முத்தலாக்காகவே கருதப்பட்டது. அதற்கு பின்னாடி உருவான இந்த 4 ஆசிரியர்களை பின்பற்றக்கூடிய இந்த மதுஹப்வாதிகளால் உருவாக்கப்பட்டது தான் இந்த முத்தலாக்குங்கிற விஷயம். இஸ்லாம் பெண்களோட உரிமையை பறிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இஸ்லாம் தான் பெண்களை பெண்களாக மதிக்கக்கூடியது இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான். இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்தலை கொடுமைப்படுத்தலைங்கிறத நம்ம தெளிவாக விளங்கிக்கணும். குலானா என்னன்னா ஒரு மனைவிக்கு தன்னுடைய கணவனை பிடிக்கலையா தன்னுடைய ஜமாத் தலைவரையோ இல்லாட்டி ஒரு பொறுப்பாளியை அணுகி எனக்கு இந்த கணவனை பிடிக்கலை அப்படின்னு சொல்லணும். அப்போ அந்த பொறுப்பாளி எந்தவித காரணத்தை சொல்லணுங்கிற அவசியமும் இல்லை. அப்போ அந்த பொறுப்பாளி அந்த பெண்ணுக்கு கட்டளையிடுவாங்க, நீ அந்த கணவனிடமிருந்து பெற்ற அந்த மகர் தொகையை அதாவது மனக்கொடையை அவர்கிட்ட திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அவர் கட்டளையிடுவார். மேலும் அந்த கணவனுக்கு என்ன கட்டளையிடுவார்னா நீ கொடுத்த அந்த மகர் தொகையை அந்த மனக்கொடையை நீ திருப்பி வாங்கிட்டு அந்த பெண்ணை விட்டு விடுன்னு அந்த ஜமாத் தலைவர் அந்த பெண்ணுக்கு கட்டளையிடுவாங்க. இதுதான் குலா. இவங்களுடைய காத்திருப்பு காலம் 1 மாதம்தான். அந்த 1 மாதத்துக்கு அப்புறம் அந்த பெண்மணி தன்னுடைய மறுவாழ்க்கையை தேர்வு செஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் ஜீவனாம்சமும் இஸ்லாம் வழங்கியிருக்கு. ஆனால் இன்னைக்கு ஜீவனாம்சத்தை ஒரு பெண்மணி வாங்கணும்னா எத்தனை தடவை கோர்ட்டு வாசலில் ஏறி இறங்கக்கூடியவளாக இருக்கா. இந்த முத்தலாக் விஷயம் ஷரியத் சட்டத்தில் இல்லாத ஒன்றுனா அப்போ முழுமையான ஷரியத் சட்டம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். கணவன் தன்னுடைய மனைவியை பிடிக்காம நான் உன்னை தலாக் செய்கிறேன் அப்படின்னு முதல் முறையாக சொன்னதுக்கு பிற்பாடு அந்த மனைவியுடைய 3 மாதவிடாய் காலத்திற்குள்ளாக இவங்க சேர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த 3 மாதவிடாய் காலத்திலும் கூட அந்த மனைவி அந்த கணவனுடைய வீட்டில் தான் இருக்கவும் வேணும். அந்த மனைவியுடைய வாழ்வாதாரத்துக்கும் இந்த கணவன் தான் பொறுப்பாளி. ஒருவேளை அந்த பெண் கர்ப்பிணியாக இருந்தான்னு சொன்னால் அவள் பிரசவிப்பதற்குள்ளாக இவங்க சேர்ந்து வாழ்ந்துக்கலாம். இந்த காலக்கெடுவை தவறு விட்டுட்டாங்கன்னா அங்கே முதல் தலாக் முடிஞ்சாச்சு. 2வது வாய்ப்பும் இதே மாதிரி தான். அதுக்கப்புறம் 3வது வாய்ப்பில் மீண்டும் இவர்கள் திருமணம் செஞ்சு சேர்ந்துக்கலாம். அப்படி சேர்ந்து வாழும்போதும் பிரச்சனைகள் ஏற்பட்டு நான் உன்னை தலாக்கு விடுறேன் அப்படின்னு கணவன் 3வது முறையாக சொல்லிட்டாதான் இவங்க 3 பேரும் சேர்ந்து வாழ முடியாது. இந்த 3 மாத காலம் இடைவெளி உள்ள இந்த தலாக்கை உணராத சிலர் தான் இன்றைக்கு முத்தலாக்கையும் சொல்லி முத்தலாக்காகவே நடைமுறைப்படுத்தி இன்றைக்கு இப்படி ஒரு குளறுபடியை ஏற்படுத்திட்டாங்க. நடைமுறையில் இருக்கிற முத்தலாக் ஒரே நேரத்தில் 3 முறை தலாக் தலாக் தலாக்குன்னு சொல்லி பிரிகிற சட்டம் எங்களுக்கு வேண்டாம். இறைவனால் குர்ஆனில் வழங்கப்பட்ட தலாக் சட்டமே எங்களுக்கு போதுமானதாகும். இந்த விவாகரத்துக்கு இந்த அரசாங்கம் இப்போ அனுமதி தரமாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போது தற்கொலைங்கிற பெயரில் அதிகமான கொலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆண்கள் மட்டும்தான் பெண்களை கொலை செய்கிறாங்களா? பெண்கள் கையில் சமையல் உரிமை இருக்கிறனால பெண்களும் தான் ஆண்களை கொலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அங்கே நடைபெறுது. இந்த விவாகரத்துக்கு இந்த அரசு அனுமதி தராவிட்டால் இப்படிப்பட்ட தற்கொலைங்கிற பெயரில் கொலைகள் அதிகமாக நடக்கும். சமீபத்தில் அலகாபாத் உயர்நீதிமன்றம் ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க. ஒட்டுமொத்த நாட்டிலையும் மொத்தம் 1 லட்சம் பெண்கள் இந்த முத்தலாக்கை எதிர்த்து வழக்கு தொடுக்கிறாங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் மகாராஷ்டிரா மாநிலத்தில் மட்டும் 11,500 பெண்கள் இந்த முத்தலாக்கை எதிர்த்து வழக்கு போடுறாங்க. இவங்க போடக்கூடிய இந்த வழக்குகள் அனைத்துமே இந்த மார்க்கத்தில் இல்லாத முத்தலாக்கை எதிர்த்து தானே தவிர ஷரியத் சட்டமான எங்களுடைய தலாக் சட்டத்தை எதிர்க்கணும் அப்படின்னு இவங்க சொன்ன ஒரு பெண்களுமே சொல்லலை.